டெல்லி பயணம் முடிஞ்சோனே கர்நாடகாவோட தட்சிண கன்னடா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மங்களூர் கோயிலுக்கு முதலமைச்சர் போறாங்க. கார்ல மூகாம்பிகை கோயிலுக்கு போறாங்க. இந்த கோவில் ரொம்பவே பிரபலமான ஒண்ணு. தமிழகம், கேரளா, கர்நாடகா இது மாதிரி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து சென்று வழிபடுவதை வழக்கமா வச்சிருக்கிறாங்க. இன்னும் நம்ம சொல்லணும்னா மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், இந்த கோயிலுக்கு செஞ்சு நிறைய சிறப்பு பூஜைகள் செஞ்சு வழிபாடு நடத்தியிருக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தங்க வாள் அதை காணிக்கையா கொடுத்திருக்கிறாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் இங்க அடிக்கடி போவதற்கு ஆன்மீகம், ஜோதிடம், அப்புறம் அரசியல் ரீதியாக காரணங்கள் இருக்கு. இந்த கோயில்ல 3 பெரும் தேவியர்கள் இருக்கிறாங்க. கொல்லூர் மூகாம்பிகை அம்மனாக மகாலட்சுமி அவங்களும், மகா சரஸ்வதி அவங்களும், மாகாளி இவங்களும் இருக்கிறாங்க. இந்த 3 தேவியுடைய வடிவமாக திகழ்றாங்க. இங்க உள்ள சுயம்பு லிங்கத்துடைய மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளுக்கு தேவையான அதிகாரம், செல்வாக்கு, சரியான நேரத்துல சரியான முடிவெடுக்கக்கூடிய புத்திசாலித்தனம் இது எல்லாமே கோவிலில் இருக்கக்கூடிய முப்பெரும் தேவிகள் கொடுப்பதா நம்பிக்கை இருக்கு. இதனால இந்த கோவில்ல நம்ம வேண்டிட்டோம்னா மொத்த அதிகாரமும் அதனை சிறப்பாக நிர்வகிக்கும் ஆற்றலும் கிடைக்குன்ற நம்பிக்கை அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. அதோட இல்லாம இந்த கோவில்ல சண்டி ஹோமம் நடக்கும். அப்படி நடக்கும்போது அரசியல்ல எதிர்ப்புகளும் துரோகங்களும் மறைமுக எதிரிகளும் வீழ்த்தப்படுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இந்த கோவிலினுடைய தீவிர பக்தர். அவர் தங்கவாள் காணிக்கையா கொடுத்திருக்காரு. அதே மாதிரிதான் ஜெயலலிதா அவங்களும் தமிழகத்தோட 2002ஆம் ஆண்டு முதல்வராக பதவியேற்றதுக்கு அப்புறமா 2004ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்று சண்டி ஹோமம் நடத்திருக்காங்க ஜெயலலிதா அவங்க. அதே மாதிரி அவங்களுடைய அரசியல் வாழ்வுல சோதனையான காலகட்டங்களை சந்தித்த போது இங்க வந்து சிறப்பு பூஜைகள், ஹோமங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதனால கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு முதலமைச்சர் அவர்கள் சென்றதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு.